ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஇஜி அகாடமி. இன்றைக்கி நம்ம டிசைன் ஆஃப் ஸ்டேர் கேஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் எலமெண்ட்ஸில் லிமிட் ஸ்டேட் மெத்தடில் நம்ம வந்து டிசைன் ஆஃப் ஸ்டேர் கேஸ் வந்து பார்க்கலாம். ஸோ டிசைன் ஆஃப் ஸ்டேர் கேஸில் நமக்கு நிறையா டைப் ஆஃப் ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஸ்டேர் கேஸ், டாக் லெட் ஸ்டேர் கேஸ், 3/4 ஸ்டேர் கேஸ்ன்னு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம டாக் லெட் ஸ்டேர் கேஸில் ஒரு ஃப்ளைட்டை வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டிசைன் ஒன் ஃப்ளைட் ஆஃப் த டாக் லெக்டு ஸ்டேர் கேஸ் ஸ்பேனிங் பிட்வீன் லேண்டிங் பீம்ஸ் யூசிங் த ஃபாலோயிங் டேட்டா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன் ஈச் ஃப்ளைட் இஸ் 10. ஸோ 10 ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. த்ரெட்டு வந்து நமக்கு வந்து 300 சொல்லியிருக்காங்க. ரைஸ் வந்து 150 சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு த்ரெட்டு ரைஸ்னால் தெரியும். ஸோ ஸ்டேர் கேஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம த்ரெட்டுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருக்கிறத ரைஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து வித் ஆஃப் லேண்டிங் பீம். ஸோ இது வந்து போய் ஒரு பீமில் லேண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து லேண்டிங் போர்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி ஏற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் மேலேருந்து பார்க்குறப்போ ஸோ இந்த மாதிரி வந்து கிராஸ் செக்ஷன் இருக்கும். ஸோ ஸ்டேர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம இப்படி ஏறி இப்படி மேலே ஏற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இந்த போர்ஷனை வந்து நம்ம லேண்டிங் போர்ஷன் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ஸ்டேர் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, M20 கிரேட் கான்கிரீட் Fe415 ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது FCK ஈக்குவல் டு 20 Nm². அதே FY வேல்யூ ஈக்குவல் டு 415 Nm². ஸோ இது வந்து R, இது வந்து T. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த வெயிஸ்ட் ஸ்லாபு, அந்த ஸ்லாபோட வெயிட் எவ்வளவு, அடுத்தது ஸ்டேர் கேஸ் அந்த ஸ்டெப்ஸோட வெயிட் எவ்வளவு, அதுக்கப்புறம் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏரியா ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பீம் இருக்குது. இதுதான் வந்து நமக்கு லேண்டிங் பீம். ஸோ இப்போது ஸ்டேர் கேஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ இது வந்து ரைஸு, இது வந்து ரைஸு, இது வந்து த்ரெட்டு, அடுத்து இது வந்து வேஸ்ட் ஸ்லாபு. இப்போ நமக்கு லோடு பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் ஸ்லாப் வரும். அது போக இந்த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டெப்ஸோட லோடு வந்து வரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லாபோட வெயிட் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஃபெக்டிவ் ஸ்பேன். ஸோ இப்போ எஃபெக்டிவ் ஸ்பேன் ஈக்குவல் டு நமக்கு வந்து எவ்வளோ வந்து இந்த லென்த்து வேணும். நமக்கு வந்து இந்த லென்த்து வந்து எவ்வளவு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த லென்த்து வந்து நம்ம எவ்வளோ த்ரெட் இருக்கோ அந்த த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ இப்போ த்ரெட்டு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் த்ரெட்ஸு ப்ளஸ் லேண்டிங் பீம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் த்ரெட்ஸு வந்து நமக்கு 10 இன்ட்டு த்ரெட்டோட டைமென்ஷன் வந்து 300 ப்ளஸ் லேண்டிங் பீம் ஒரு 300. ஸோ அப்போ டோட்டலாக வந்து நமக்கு 3.3 மீட்டர் வந்து வருது. அதாவது 3300 mm அப்படின்னு வரும். ஸோ இது வந்து 3.3 மீட்டர் ஆகிறது. அடுத்து இப்போ திக்னஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ திக்னஸ் ஆஃப் ஸ்லாப் ஈக்குவல் டு ஸ்பேன் பை 20. ஓகேங்களா? ஸோ அதாவது நம்ம திக்னஸ், அதாவது ஸ்பேன் பை எஃபெக்டிவ் டெப்த் ஈக்குவல் டு 20 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போது திக்னஸ் ஈக்குவல் டு ஸ்பேன் வந்து 3300 டிவைட் பை 20ன்னு போட்டிங்கன்னா நமக்கு வந்து 165 mm வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து ஓவரால் டெப்த் எடுத்துக்கிறோம். ஸோ எஃபெக்டிவ் டெப்த் ஈக்குவல் டு நம்ம ஒரு 15 mm வந்து கவர் வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 140 mm. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓவரால் டெப்த், இது வந்து 140 mm வந்து எஃபெக்டிவ் டெப்த்தானு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லோடு வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போது லோட் ஆன் ஸ்லாபு, இப்போது ஸ்லாபோட லோடு எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்லாபோட செல்ஃப் வெயிட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ செல்ஃப் வெயிட் ஈக்குவல் டு நமக்கு வந்து டெப்த்து வந்து 0.165 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர் லென்த்துக்கு எடுத்துக்கிறோம் இன்ட்டு 25 யூனிட் வெயிட் ஆஃப் கான்க்ரீட் வந்து போடுறோம். ஸோ இப்போ இதுக்கு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 4.125 கிலோநியூட்டன் பர் மீட்டர் வந்து கிடைக்கிது. ஸோ இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால வர்றது லோடு. ஸோ இப்போ வந்து இது ஹரிசாண்டலாக மாற்றணும் அப்படின்னா இதோட லென்த்து வந்து அதிகமாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம இப்படி எடுத்துருக்கிறோம். ஸோ இதோட லென்த் வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் இங்கேருந்து இப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா. ஆனால் இதை வந்து இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா இதோட லென்த் வந்து இந்த அளவுக்கு வந்து வந்துடும்.
ஸோ இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறப்போ நமக்கு லென்த் அதிகமாகும். ஆனால் கீழேருந்து பார்க்குறப்போ நமக்கு வந்து லென்த் இவ்வளோ தான் லென்த் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இப்போ இது வந்து லென்த் அதிகமாகும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட இன்க்ளைன்ட் போர்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இப்போ ஹரிசாண்டல் பிளான் பார்க்குறப்போ W ஈக்குவல் டு WS இப்போ வர்றது செல்ஃப் வெயிட்டு இன்ட்டு ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் T ஸ்கொயர் டிவைடட் பை T. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டபிள்யூக்கு பதிலாக 4.125னு போடுறோம் இன்ட்டு ரூட் ஆஃப் 0.15 ஸ்கொயர் ப்ளஸ் 0.3 ஸ்கொயர் டிவைடட் பை 0.3. ஓகேங்களா. ஸோ இது போடுறப்போ நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 4.61 kN/m வந்து கிடைக்கிது. அப்போது நமக்கு வந்து இன்க்ளைண்டாக இருக்கிறப்போ லோடு வந்து இவ்வளோ இருக்குது. அதே வந்து நம்ம ஹரிசாண்டலாக எடுத்துக்கிறப்போ லோடு வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. அடுத்தது ஒரு ஸ்டெப்போட வெயிட். அப்போ வந்து நம்ம வேஸ்ட் ஸ்லாப் கண்டுபிடிச்சோம். அடுத்தது வந்து ஸ்டெப்போட வெயிட்டு. ஸோ ஸ்டெப்போட வெயிட் வந்து 0.5 ஆஃப் இன்ட்டு B இன்ட்டு H. ஸோ ஆஃப் இன்ட்டு B வந்து நமக்கு 0.15 ஹைட்டு, B வந்து 0.3 இன்ட்டு யூனிட் வெயிட் ஆஃப் கான்க்ரீட்டு. ஸோ 25. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது 0.56 kN கிடைக்குது பர் மீட்டருக்கு அது கிடைக்குது. இப்போது 1 மீட்டர் ஸ்பேனுக்கு எவ்வளோ டெப்த் எவ்வளோ வந்து ஸ்டேர் கேஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போது 0.56 இன்ட்டு 1 மீட்டருக்கு வந்து 1000 mm டிவைடட் பை நமக்கு வந்து நம்பர் ஆஃப் த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா 300 mm இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 3.3 ஸ்டெப்ஸ் வந்து பிடிக்கும். ஸோ இப்போ அதுக்கு வந்து 1.86 kN/m வந்து கிடைக்கிது. அப்போது இது வந்து ஸ்டெப்ஸோட லோடு. அதே மாதிரி நம்ம வந்து வேஸ்ட் ஸ்லாப்போட லோடு கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து ஃபினிஷஸ் லோடு வந்து பார்க்கணும். ஸோ ஃபினிஷ் லோடு வந்து நம்ம ஒரு 0.5 kN/m எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து லைவ் லோடு. ஸோ லைவ் லோடு வந்து ஓவர் க்ரௌடிங் இருக்கிறப்போ ஒரு 5 kN/m வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போது டோட்டல் சர்வீஸ் லோடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த 5 இங்கே ஒரு 1.86, இதுக்கு முன்னாடி பார்த்தா 4.61ங்கிறது வந்து ஸ்லாப்போட வெயிட்டு. எல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா டோட்டல் லோட் ஈக்குவல் டு 12 kN/m வந்து டோட்டல் லோடு கிடைக்கிது. இதுலேருந்து ஃபேக்டர் லோடு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபேக்டர் லோடு அப்படின்னா இன்ட்டு 1.5 ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியால் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 12 இன்ட்டு 1.5 தட் இஸ் ஈக்குவல் டு 18 kN/m வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும், M ஈக்குவல் டு WL²/8. ஸோ W அப்படிங்கிறது 18 இன்ட்டு L ஸ்கொயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 3.3 ஸ்கொயர் டிவைடட் பை 8 தட் இஸ் ஈக்குவல் டு 24.5 kN/m. ஸோ இது வந்து kN/m இருக்குது. இது ஒரு மீட்டர் ஸ்கொயரு. ஸோ மீட்டரும் இதுவும் கேன்சல் ஆகிடும். kN/m மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செக் ஃபார் டெப்த்து. ஸோ டெப்த்தை வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ டெப்த்து செக் பண்ணுறக்கு MU லிமிட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ D ஈக்குவல் டு MU டிவைடட் பை 0.138 FCKB. அதாவது ஃபார்முலா வந்து MU லிமிட் ஈக்குவல் டு 0.138 FCKB D ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா தான். ஸோ இப்போ டெப்த் ஈக்குவல் டு MU வந்து 24.5 இன்ட்டு 10⁶ டிவைடட் பை இது வந்து ரூட்டில் இருக்குது டிவைடட் பை 0.138 FCK வந்து 20 இன்ட்டு B வந்து நமக்கு 1000. ஸோ இப்போ திக்னஸ் வந்து 94 mm வந்து கிடைக்கிது. நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணது வந்து 140 mm வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம சேஃப் தான். இட்ஸ் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், MU ஈக்குவல் டு 0.87 FY/AST இன்ட்டு D into 1 minus AST into FY divided by FCKBD. ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு மொமெண்ட் வந்து 24.5 இன்ட்டு 10⁶
equal to 0.87, Fy value is 415 into AST நம்ம கண்டுபிடிக்கணும் into depth வந்து 140 into 1 minus 415 into AST divided by FCK is 20 and B value is 1000 into D is 140. So இப்போ இங்கே only unknown வந்து AST தான். So AST equal to 530 mm square வந்து வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 12 provide 12 mm dia bars at 200 mm center to center அப்படின்னு நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாஸ். ஸோ அதில் வந்து 0.12% ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ அப்போ என்ன வரும் 0.0012 இன்ட்டு 1000 இன்ட்டு 165. ஸோ அப்போது இதோட வேல்யூ வந்து 198 mm ஸ்கொயர் வந்து வருது. இப்போது இதுக்கு 8 mm டயாபாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரொவைட் 8 mm டயாபார்ஸ் at 200 mm center to center. ஓகேங்களா. ஸோ இப்போது மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியாச்சு, டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஸ்டேர் கேஸ் வந்து டிசைன் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.